இந்த தடவை வருஷநாட்டு பாதை வழியாக மேலே சதுரகிரி மலைக்கு போகும்போது ஒரு முக்கியமான காட்சியை கண்ணில் பார்த்தேன். என்னென்னா வழி முழுக்க பிளாஸ்டிக். யாரும் பிளாஸ்டிக்கை கொண்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி செக் போஸ்ட்டில் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. இருந்தாலும் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் எவ்வளோ பேர் செக் பண்ண முடியும்? யாராச்சும் மேலே பிளாஸ்டிக்கை கொண்டு போயிடுறாங்க. சதுரகிரி மலைன்றது மேற்கு தொடர்ச்சி மலையோட முக்கியமான மூலிகை வனம். அது மட்டும் இல்லாமல் மதுரை மாவட்டத்தில் இருக்க மேற்கு தொடர்ச்சி மலையோட யானைகளின் வலசை பாதை. நீங்கள் தனிப்பாறை வழியாக மேலே கோயிலுக்கு போனீங்கன்னா வனப்பயிற்சிக்கு மேலே ஃபுல்லாக யானை தரங்களை பார்க்கலாம். நீங்கள் சாப்பிட்டு பாதை வழியாக மேலே வந்தீங்கன்னா குளூராட்டிக்கு மேலே ஃபுல்லாக யானை தரங்களை பார்க்கலாம். வருஷநாட்டு பாதை வழியாக வந்தீங்கன்னா கீழே அடிவாரத்தில் காலடி எடுத்து வச்சோடனே அடுத்த அடியிலேருந்து ஃபுல்லாக யானை தரங்களை பார்க்கலாம். இந்த காடுகள் மொத்தமும் யானைகள் உருவாக்குனது. இந்த காட்டுக்குள்ளே எங்கெல்லாம் யானை சாணி கிடக்கோ அங்கெல்லாம் பிளாஸ்டிக் கவரும் கிடக்கு. இவ்வளோ பிளாஸ்டிக்கை நீங்கள் மலை மேலே விட்டுட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகாலிங்க மலைக்கு போனது தான் நீங்கள் செஞ்ச பெரிய பாவமாக இருக்கும். இவ்வளோ பிளாஸ்டிக்கை மலை மேலே விட்டுட்டு வராதீங்க. இவ்வளோ குப்பைகளையும் யாரோ ஒரு ஆளோ இல்லை ஒரு சின்ன டீமோ போய் ஒரு நாளில் சுத்தம் பண்ண முடியாது. இது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு முறையும் போகும்போது சிறுக விட்டு படிப்படியாக சேர்ந்த குப்பைகள். இது அதே மாதிரி மறுபடியும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் மலைக்கு போகும்போது உங்களால் முடிஞ்ச ஒரு குப்பை 1 2 அவங்களால்